ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான தேங்காய் சாதம் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கோகோனட் ரைஸ் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி நம்ம செய்யறதுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பராக தேங்காவை துருவி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பரான தேங்காய் சாதம் ரெசிபியை நம்ம செய்யலாம். தேங்காய் சாதம் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் தேங்காய்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பச்சை மிளகாலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோமா, கூடவே உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப டெலிஷியஸான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொரியணும். ஸோ மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி கோகோனட் ரைஸ் ரெசிபி, தேங்காய் சாதம் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி, பாதாம், இதெல்லாம் ஏலக்காய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி. இது ரொம்ப செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் சூடான சாதம் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் வந்து எப்படியும் நீங்கள் சாப்பாடு சுட செய்வீங்க இல்லையா? ஸோ அந்த சூடான சாப்பாடில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தாலே அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தா தேங்காய், நம்ம தேங்காய் நல்லா துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தேங்காய் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் தேங்காய் சாதம் செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. இது வந்து சவுத் இந்தியனில் ஃபேமஸான ஒரு வெஜ் ரெசிபி தான் தேங்காய் சாதம் ரெசிபி. சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப விரும்பக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரிடே 2 or 3 டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ உங்களுக்கு குக்கிங்கை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபேமஸான ரெசிபீஸ் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பாருங்கள். ஸோ இது மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம்லலாம் இது மாதிரி தேங்காய் சாதம் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஸோ சூடாக வடித்த சாப்பாடு
இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆறி போன சாப்பாடுலாம் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக இப்போ நம்ம செஞ்ச சாப்பாடு தான் எடுத்துக்கணும். லைட்டாக அப்படியே சால்ட் எல்லாம் தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, செய்யறதுக்கும் ஈஸி. பாருங்கள், ரொம்ப கம்மி டைம்லேயே நம்ம செஞ்சிட்டோம். அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் கடாயில் விட்டுட்டுங்க. நல்லா சூப்பராக வரும் கோகோனட் ரைஸ் ரெசிபி. சவுத் இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான டேஸ்டியான தேங்காய் சாதம் தயார். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ குவிக்காக நம்ம செஞ்சிட்டோம் இந்த தேங்காய் சாதம் ரெசிபி. நல்லா சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் சாதம் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ரெசிபியை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.